சுவாமி ஐயப்பன் கதையில் இதுதான் கடைசி பகுதி. வாருங்கள் பார்ப்போம். புலிகள் புடைசூழ வந்து கொண்டிருக்கும் மணிகண்டனை கண்டதும் பந்தல நாட்டு மக்கள் அச்சத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர். புலிகளுடன் மணிகண்டன் அரண்மனை வாயிலை அடைந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆச்சரியத்துடன் அப்படியே நின்று விட்டார் மாமன்னர். அந்நேரம் காட்டில் வைத்து மன்னனை சந்தித்த முனிவர் மீண்டும் தோன்றி மணிகண்டனின் திவ்ய சக்தியை வெளிப்படுத்தினார். மணிகண்டன் புலியின் மேலிருந்து கீழே இறங்கி மன்னனை நோக்கி, தந்தையே, ஒரு பெண் புலியை கொண்டு வந்துள்ளேன். அப்புலியிடமிருந்து புலிப்பால் கறந்து தாயின் நோயை நீக்கலாம் என்று கூறினான். அக்கணமே சிறுவன் மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மன்னர் ராஜசேகரன். மகாராணியின் பாசாங்கு வெளிப்பட்டது. அதன் பின் மணிகண்டன் அங்கே தங்க விரும்பவில்லை. உடனடியாக காட்டிற்கு செல்ல தீர்மானித்தான். அப்போது மணிகண்டனுக்கு வயது 12. அரண்மனையில் நடந்த எல்லா சூழ்ச்சிகளுக்கும் காரணம் அமைச்சர்தான். தன் மகன் காட்டிற்கு செல்லவும் அவனே காரணம் என்பதையெல்லாம் அறிந்த மன்னர் அமைச்சருக்கு தண்டனை கொடுக்க தீர்மானித்தார். ஆனால் மணிகண்டன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என உபதேசித்தான். எல்லாம் கடவுளின் நிச்சயப்படியே நடந்துள்ளன என்றும் கூறினான். தனது பிறப்பு எதற்காக நிகழ்ந்ததவோ அது நிறைவேறிவிட்டது என்றும் அதனால்தான் தேவலோகம் செல்ல போவதாகவும் கூறினான். மன்னன் தன்னிடம் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டி வளர்த்ததாகவும் அதனால் அவருக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றான். உடனேயே மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனுக்கு ஒரு கோயில் கட்ட விரும்புவதாகவும் அதை எங்கே கட்டலாம் என்றும் கேட்டார். அதை கேட்டதும் மணிகண்டன் கையில் இருந்த அம்பு ஒன்றை எடுத்து எய்தான். அது சபரி என்னும் மலைப்பகுதியில் சென்று விழுந்தது. பின்னர் அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி மன்னன் ராஜசேகரன் சபரிமலையில் கோயில் எழுப்புவதற்கான அடிக்கல் நாட்டினான். குடும்ப உறவிலிருந்து விடுபட்டு உலகியல் இன்பங்களை மறந்து 41 நாட்கள் விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் வருகின்றவர்களுக்கு மட்டுமே தாம் தரிசனம் அளிப்பதாக மணிகண்டன் சொல்லியிருந்தான். தாம் ஒரு பிரம்மச்சாரி என்பதையும் நினைவுபடுத்தியிருந்தான். தம்மை தரிசிக்க வருகின்ற எல்லோருமே ஐயப்ப சுவாமிகள்தான் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தான். குறித்த காலத்தில் கோயிலை கட்டி 18 படிகளையும் அமைத்தான் மன்னன் ராஜசேகரன். சபரிமலை காசியைப் போலவும் பம்பையாறு கங்கையைப் போலவும் புனிதமானவை என மணிகண்டன் கூறியதை மன்னன் நினைத்து கொண்டான். கோயிலுக்குள் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது என்பது குறித்து சிந்தித்தான். அந்நேரம் தர்மசாஸ்தா பரசுராமனை அங்கே அனுப்பி வைத்தார். கடலுக்கடியில் இருந்த இடத்தை மழு எறிந்து கேரளம் என்னும் நிலமாக மாற்றியவர்தான் பரசுராமன். சபரிமலை வந்த பரசுராமன் தாமே உருவமைத்த தர்மசாஸ்தா உருவத்தை மகர சங்கராந்தி நாளன்று கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்தார்.